இந்தியா பல்வேறு மதங்கள் மற்றும் இனங்களின் தாயகமாக இருந்தாலும் ஒரு கிராமத்தில் பெரும்பாலும் இன்னொரு நாட்டு மக்கள் அதிகம் வாழ்கிறார்கள். ஜம்பூர் என்று அழைக்கப்படும் இந்த கிராமம் குஜராத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு ஆப்பிரிக்க கிராமம் என்றும் அழைக்கப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த சித்தி சமூகத்தினருக்கு இந்த இடம் வசிப்பிடமாக இருந்து வருகிறது. இங்கு பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்த ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர். ஜம்பூருக்குள் நுழையும் பொழுது நமக்கு இந்தியாவிற்குள் நுழைந்ததை விட ஆப்பிரிக்காவிற்குள் நுழைந்தது போன்ற உணர்வை கொடுக்கும். தற்போது இங்குள்ள மக்கள் தொகையில் சுமார் 80% பேர் ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்தவர்களாக உள்ளனர். அவர்கள் முதலில் 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்ததாகவும் அரேபிய படையெடுப்பின் ஒரு பகுதியாக மேலும் பலர் வந்ததாகவும் நம்பப்படுகிறது. அவர்களில் சிலர் மாலுமிகளாகவும் வணிகர்களாகவும் இருந்துள்ளனர். மற்றவர்கள் அடிமைகளாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டனர் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த மக்கள் இப்பொழுது இந்தியாவை தங்கள் தாயகமாக கொண்டுள்ளனர். அவர்களுக்கு ஆப்பிரிக்க மொழி பற்றிய எந்த நினைவும் இல்லை. எனவே நீங்கள் இந்த இடத்திற்கு சென்றால் அவர்கள் உங்களிடம் தெளிவான குஜராத்தி மொழியில் பேசுவார்கள். இவர்கள் பாண்டு பழங்குடியினரின் நேரடி வம்சாவளியினர் எனவும் சொல்லப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலானோர் போர்த்துகீசியர்களால் அடிமைகளாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் முதலில் அபிசீனியர்கள் மற்றும் பாரசீகர்கள் என அழைக்கப்பட்டனர். அதே சமயம் சமூகத்தில் உயர்ந்த பழங்குடியினர் சித்தி என்ற பட்டத்தை பெற்றனர். இந்த தெருக்களில் நீங்கள் செல்லும் பொழுது பாரம்பரிய ஆப்பிரிக்க உடைகளை அணிந்த கருமையான நிறமுடைய நபர்களை பார்க்கலாம். இவர்கள் இந்தி மொழியையும் பேசுகிறார்கள். இந்த ஆப்பிரிக்க மக்கள் இந்திய பழக்க வழக்கங்களை முழுமையாக பின்பற்றுகிறார்கள். காலையில் தேநீர் குடிப்பதிலிருந்து குட்கா மெல்லுதல், உள்ளூர் பான் கடைகளில் அரட்டை அடித்தல் போன்றவற்றை தங்களுடைய அன்றாட வழக்கத்தில் இணைத்துக் கொண்டுள்ளனர். இங்குள்ள பல ஆப்பிரிக்க மக்கள் சிறு தொழில்கள் செய்கிறார்கள். ஆடைகள், மின்னணு பொருட்கள் மற்றும் மொபைல் உபகரணங்களை விற்பனை செய்கிறார்கள். சிலர் குஜராத்தின் ஒரு முக்கிய அடையாளமான வைர பட்டை தீட்டும் தொழிலிலும் வேலை செய்கிறார்கள். இவர்களுடைய குழந்தைகள் உள்ளூர் பள்ளிகளில் இந்தி, குஜராத்தி மற்றும் ஆங்கிலம் கற்று 3 மொழிகளிலும் தேர்ச்சி பெறுகிறார்கள். சிறப்பு நாட்களில் இந்த சமூகம் தங்களுடைய ஆப்பிரிக்க பண்பாட்டு பாரம்பரியத்தை பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறது. இந்த மக்கள் தங்களுக்குள்ளேயே கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். எனவே அவர்களின் மரபணுக்கள் தங்கள் சமூகத்திற்குள்ளேயே கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதுவே அவர்கள் இந்த தனித்துவமான ஆப்பிரிக்க தோற்றத்தையும் உருவத்தையும் கொண்டிருப்பதற்கு காரணம். இருப்பினும் பாரம்பரியத்தை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பொதுவாக குஜராத்தி மரபுகளை பின்பற்றுகிறார்கள். தங்களுடைய மூதாதையர் மரபுகளை பெரும்பாலும் மறந்துவிட்டனர் எனவும் சொல்லப்படுகிறது.